ப்ளீஸ் கரெக்ட். அப்படியே வச்சு பக்கத்துலேயே வச்சு. ஓகே. ஸோ சமுத்திரராஜன் சரணாகதி எல்லாம் பண்ணலை ஆஸ் பர் வால்மீகி ராமாயணா. ஆனால் அவன் ஒன்று சொல்கிறான் ராமனை பார்த்து, என்னப்பா ஒரே ஜம்பில் தாண்ட முடியாதவன் அப்படின்றது என்னுடைய நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக். நீ திடீர்னு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் அது இயற்கைக்கு மாறாதுன்னு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தான் ராமன் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு உடனே இன்னொன்று சொல்கிறான், வேணும்னா நான் ஒரு இடம் காமிக்கிறேன், இந்த இடத்துல நீ அணை கட்டு, நீ அணை கட்டும் பொழுது அப்புறம் அணையை தாண்டும் போதும் சமுத்திரத்தினால உனக்கு பிரச்சனை வராத நான் பார்க்குறேன். இவ்வளோதான் வால்மீகி ராமாயணத்தில் சமுத்திரராஜன் சொல்கிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் என்னமோ சரணாகதி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணுறதா இருக்குது. அதை வச்சுன்னு வேற லாஜிக் வேற சொல்கிறான். சமுத்திரராஜனோட சரணாகதி ஏன் பலிக்கலை அப்படின்னு வேற லாஜிக் சொல்கிறான். இப்போ சரணாகதியே பண்ணலைன்னா அது எப்படி பலிக்கும்? சரணாகதி பண்ணி அது பலிக்காதது பரதன் கிட்டக்க. ஆனால் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணாரான்னு கேட்டால் வால்மீகி ராமாயணத்தில் வார்த்தைகள் இட்ஸ் நாட் ஸோ கிளியர் தட் ராமா ஆக்சுவலி சமுத்திரராஜன் டிட் சரணாகதி. அப்படி கிளியராக வார்த்தைகள் இல்லை. இந்த மாதிரி நான் நேற்றுக்கு மாமி கூட படித்து காமிச்சேன், இந்த பாருங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை வேற ராமாயணங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உடனே உடனே சமுத்திரத்தில் நலன் அவனை வச்சு அணை கட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ அணை கட்டுறதுக்கு 5 நாள் ஆகுது. கணக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அணை கட்டுறதுக்கு 5 நாள் ஆகுது. இந்த 5 நாளில் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு. முதல் நாளில் 14 யோஜனை, 2வது நாளில் 20, 21, 22, கடைசி நாளில் 23 கட்டுறான். 5 நாளில் அணை கட்டி முடிக்கிறான். இதில் இந்த அணை எவ்வளவு பெருசு அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகம் அடியனை பொறுத்தவரை இது உண்மையிலே அர்த்தம் தெரியலை, இதனால் படித்த அர்த்தம் சொல்லிடுறேன். எங்கேருந்து இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. விஷால சுகிருத ஸ்ரீமான் ஸ்ரீபூமி சுசுமாஹித அசோபத மகாசேது சீமந்தைவ சாகரே அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிரிட்ஜு கட்டின சேத்து நல்லா அகலமாக நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்புறம் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி சமுத்திரத்தில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சமுத்திரம், இந்த சேத்து அணை இப்போ கூட கூகுள் மேப்பில் நீங்கள் தேடினா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் எ பர்ஃபெக்ட் கர்வ். நேச்சரில் அவ்வளோ பர்ஃபெக்டாக கர்வ் வராது. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இப்படி பர்ஃபெக்டாக கட்டியிருக்கோம். That clearly shows that the bridge was constructed by a designer and not nature. இதுவே ஒரு ப்ரூஃப் தான். ஒரு மனுஷனால தான் இது கட்டப்பட்டு இருக்க முடியும். அவ்வளவு இப்படி எஸ் அழகாக இருக்கும். நான் அதை நாசாவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான். உடனே அதை இது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாசாவில் இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான். அப்போ ஐ திங்க் இட் வாஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட். நெட்டில் இட் ஹேட் அபவுட் 100,000 வியூஸ். என்னாச்சுன்னு தெரியாது, போட்ட அடுத்த நாளே அந்த பிக்சர் எடுத்துட்டான். காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் நாட் கெட் இன்டு பாலிடிக்ஸ். ஆனால் அந்த கர்வு பத்தெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தா அழகாக அப்படியே அந்த லைனில் இருக்கும். எது தெரியல, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னேன்னா, இந்த அணையோட அகலம் எவ்வளவுன்னு கேட்டால் 100 யோஜனை அப்படின்ற. 100 யோஜனைன்னு எவ்வளவு? 1600 கிலோமீட்டர். என்னால் நம்ப முடியல. இட் இஸ் நாட் ஈவன் 50 மீட்டர்ஸ். இன்னைக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அணையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேபி ரொம்ப போனால் 1-2 இடத்துல 100 மீட்டர்ஸ் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய
ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த கடலில் பின்னாடி மணல் வரைக்கும் நடந்து போயிருக்கேன், திருக்கூட்டமலை வரைக்கும் நடந்து போயிருக்கேன். மணல் நிறைய இருந்தது. இப்போ கூட நீங்கள் தனுஷ்கோட்டியில் இப்போ ரோடு போட்டிருக்கா பார்த்தேன் இல்லையா, 28 கிலோமீட்டர் ஆல்ரெடி புட்ட ரோடு. அதுக்கப்புறமும் மணல் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. கொஞ்சம் தூரம் சில பேர் ரிஸ்க் எடுத்துன்னு உள்ளே போகிறான். பட் இட் இஸ் நாட் இந்த மாதிரி 10 யோஜனை அகலம்னா 160 கிலோமீட்டர்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த இடத்துல அவ்வளோ அகலம் கிடையாது. இருக்கட்டும், ஏதோ இது வால்மீகி ஏதோ சொல்லிட்டான்னு விட்டுறலாம். ஆனால் இங்கே ரெண்டே 2 பாசுரங்கள் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் வேறு சொல்லிடுறேன். திருமாலையில் ஒரு பாசுரம் தெரியும். குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற செலவிலா அணியும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன இருக்கின்றேனே. அதாவது குரங்குகள்லாம் இந்த மலை கட்டி தான். ஆனால் அணிலும் தாம் பங்குக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணித்தான், ஜலத்தில் போய் உடம்பை நினச்சிட்டு மணலுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக புரட்டி மணலை விட்டுன்னு திருப்பி அந்த அடைக்கு போய் உடம்பை உதுத்துட்டு வந்தது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். இது வந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் சொன்னது. வேறு எந்த ஆழ்வாரும் வேறு எந்த புராணத்தையும் இந்த வித்தாந்தம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் வெளியே வருது. அதாவது இவ 5 நாள் அணை கட்டுறதுக்கு ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 5 நாளில் ராமன் அந்த இடத்துல ராமேஸ்வர் அப்படின்ற கைலாசபதியை ஸ்தாபனம் பண்ணார். தட் இஸ் த ட்ரூத். அதாவது ராமாயணத்திலேயே அது இருக்கு. இவ அணை கட்டின்னு இருக்கும் பொழுது ராமன் கைலாசபதியை ராமேஸ்வரன் பேரில் அந்த ஐலண்டில் ஸ்தாபிதம் பண்ணார். அப்போது அந்த ராமேஸ்வரம் கோயில் வந்ததுக்கான அடையாளம் ப்ரூஃப் இருக்கு. ஆனால் இந்த இவெல்லாம் திரும்பி போகும்போது இங்கே ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புராணம் இருக்கு. சீதை வந்து மண்ணால் ஒரு சிவன் பண்ணால் ஹனுமான் வந்து அந்த தன்னுடைய வாளால் இழுத்து பார்த்தார், அதெல்லாம் வரலை அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்கு. தட் சரித்திரம் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரூஃப் அதர் தேன் அந்த க்ஷேத்திர மகாத்மியம். பட் ராமேஸ்வரம் கோயில் ராமன் தான் கட்டினார்னு வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக அழகாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் பின்னாடி திரும்பி வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். 4-5 விஷயங்கள் அதை பற்றி பேச போகிறோம், பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். அத்தியாத்ம ராமாயணத்தில் சேத்துல நீராடி ராமேஸ்வரரை தரிசித்து வாரணாசியிலேருந்து கங்கை ஜலம் கொண்டு வந்து ராமனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு ராமநாதனுக்கு அபிஷேகம் பண்ணால் பரபிரம்மத்தை அடைவார்கள் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்லுது. இது தப்பு இருக்கிற மாதிரி தெரியல இதில். ஆனால் இங்கே இந்த பரபிரம்மம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பரபிரம்மன்ற வார்த்தை வந்து அத்வைத்தத்திலேருந்து வர்றது. இது ஏன் அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்குது அப்படின்னா, அத்தியாத்ம ராமாயணம் யார் எழுதினது? உமா பரமேஸ்வர சம்ஹிதை இன் பிரம்மாண்ட புராணம் உத்தரகாண்டம். பார்வதியும் சிவனும் பேசிக்கிறான். பார்வதியும் சிவனும் பேசினாலே ஆதிசங்கருடைய வித்தாந்தம் தானே. அதனால அத்வைத்தம் வர்றதுனால பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறா. பட் இட் டசன்ட் மேட்டர். இட் இஸ் அ ஃபேக்ட் தட் நம்ம கங்கை வாரணாசி ப்ளஸ் ராமேஸ்வரம் 2லையும் போயிட்டு வந்தால் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்கிறது. அது நல்ல காரியம்தான், எல்லோரும் பண்ணலாம். புராணங்களில் அது இருக்கு. அடுத்தது இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் சொல்கிறா. திருவாய்மொழியில் ஒரு பாசுரம், தேவிமாராவார் திருவாய்மொழி 8:1. அந்த 8:1 பதிகத்தில் பெருமாள் என்னென்ன பண்ணுறான் பூமியை அப்படின்னு. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்டில் செவுட்டு தட்டணும்னா கூட அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் மீட்டிங்கில் போட்டு பெர்மிஷன் வாங்கிக்கணும். உங்களுக்கு யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட் டு டச் த வால். உள்ளுக்குள்ள இருக்கிற காற்றை வேணால் நீங்கள் தட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம். அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி தான். அதே இது உங்கள் சொந்த வீடாக இருந்தால் நீங்கள் இடிக்கலாம், திருப்பி கட்டலாம், தட்டலாம், மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கும்
வீட்டுக்கும் வித்தியாசம் இதுதான். அதுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ராமாயணத்தில் பெருமாள் சொல்கிறார், பெருமாள் நம்மாழ்வார் ஒரு பாசுரம் சொல்கிறார். கொண்டகோட்டுன்னு அது படைத்து அடைத்து உடைத்து அப்படின்னு 2 வார்த்தைகள் சொல்கிறார். அதாவது ராமன் பூமியை படைச்சான், பூமியில் ஜலத்தில் ஆவரண ஜலத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தான், என்னென்னமோலாம் பூமியை பண்ணியிருக்கான். ஏன் அப்படின்னா த எர்த் பிலாங்ஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டகோலத்தோடு வீற்றிருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பூமியை திருமணம் பண்ணிட்டு இருக்கான், படைச்சான் உடைச்சான், திருமணம் பண்ணான், என்னென்னமோ பண்ணியிருக்கான். ஏன் அப்படின்னா he wants to show that the earth is his. நம்ம சொந்த வீடுன்னா தான் அந்த மாதிரி உடைக்க முடியும் அப்படின்னு, அப்பார்ட்மெண்ட்லாம் உடைக்க முடியும்னு அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளில் சொன்னேன். இது எதுக்கு உடைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த தனுஷ்கோடின்ற ஒரு வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தனுஷ்கோடின்ற வார்த்தைக்கு அர்த்தம் 2 வார்த்தை. தனுஷ் கோட்டி. தனுஷ்னா வில், எம்பெருமானுடைய வில். கோட்டி அப்படின்னா அதனுடைய எட்ஜ். இதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் சான்ஸ்கிரிட்ல. தனுஷ் வேற, கோட்டினா அந்த அணையுடைய எட்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். அணையோட எட்ஜ்னா 2 இந்த பக்கம் அந்த பக்கம் 2 எட்ஜ் இருக்கு இல்லையா? தனுஷ்கோட்டின்னா அப்போ என்ன அர்த்தம் வரும்? ஏற்கனவே சொன்னேன், சமுத்திரராஜன் கடல் கட்டுறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இயற்கையை மாற்றப்படாதுன்னு சொன்னான் இல்லையா? பஞ்சபூதங்களுடைய இயற்கையை நீ மாற்ற ட்ரை பண்ணாதன்னு சொல்கிறான். அதனால பெருமாள் என்ன பண்ணார்? ராமன் இந்த கடல் இந்த அணையை 5 நாள் கட்டிட்டு அந்த 5 நாளில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தாண்டி போகிறான். தாண்டி போன உடனே கடைசி சோல்ஜர் அந்த பக்கம் போன உடனேயே இவர் என்ன பண்ணாரா, வில்லுடைய நுனியால் அந்த அணையை சாஸ்திரத்துக்கு உடைச்சி வச்சுருந்தார். அது படைத்து உடைத்து அப்படின்னா, இந்த உடைத்துன்னா என்ன அர்த்தம்? பூமியை உடைக்கல, இயற்கைக்கு மாறாக இவர் ஒரு காரியம் பண்ணார். அந்த காரியத்தை திருப்பி அண்டு பண்ணணுமோ இல்லையா? நம்ம சாஃப்ட்வேர்லாம் சொல்கிறோமே, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டா உடனே அண்டு அப்படின்றோமே, அது மாதிரி இவர் என்ன பண்ணார்? சாஸ்திரத்துக்காக ஒரு அணையை கட்டின உடனே சாஸ்திர விருத்தம் போறணுன்றதுக்காக அண்டு பண்ணார். எதை வச்சு? தன்னுடைய வில்லை எடுத்து அந்த வில்லின் நுனியால அணையின் நுனியை லேசா கீறி உடைச்சு விட்டது. அப்படி உடைத்த இடம்தான் தனுஷு கோட்டி. அந்த பேர் அதிலிருந்து தான் வந்தது. இதை சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 8:1-5 பாசனம் அதில் அழகா அது படைத்து அது அடைத்து உடைத்துன்னு அற்புதமாக 2 வார்த்தை சொல்கிறேன். இது ஆழ்வார் சொல்ல வாக்கு, அதனால அது பண்ணியிருக்கோம். அந்த பேரை அதுலேருந்து தான் வந்திருக்கு, இல்லைன்னா அந்த பேர் வந்திருக்காது இல்லையா, தனுஷ்கோட்டின்ற பேர். ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இதுக்கப்புறம் 2-3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இவெல்லாம் திரும்பி வரும்போது பாக்கி இந்த அணையை பற்றி பாக்கி விஷயங்களை திரும்பி வரும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவ அந்த திருக்கூட்ட மலையில் இவ எல்லாரும் போய் இருக்கா. 3 மலையை பற்றி சொல்கிறான். சுவேல மலை, திரிக்கூட்ட மலை, அப்புறம் இன்னும் ஒரு பேர் இருக்குது, நான் சொல்கிற பேர் டக்குனு ஞாபகம் வரல. இந்த 3 மலைகளும் பக்கத்தில் இருக்குது. இந்த திரிக்கூட்ட மலை நடுநாயகமான மலை, அதாவது யூ கேன் சே சென்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஆனால் இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு கேட்டால், இட் இஸ் இன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ராமாயண காலத்தில், அதாவது 20,000 years ago, this mountain was at the bottom of Sri Lanka. அப்போ இது எதனால ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? முன்னாடி அங்கே இருந்தது, இப்போ இங்கே இருந்தது, இந்த மலை நகண்டு வந்ததா அப்படின்னு கேட்கலாம். மலை நகண்டு வரல. நான் சொன்னேனே ஐஸ் ஏஜில் பிரளயமெல்லாம் வந்தது அப்படின்னு. பிரளயம் வந்ததுனால ஜலத்தில் முன்பாகம் மூடப்பட்டது, பின்பாகம்
இறங்கிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தா கூட இவர் கட்டின அணையில் பாதி அணை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா பாதி அணை கிடையாது, மாநில முக்கால்வாசியே கிடையாது, துருண்டு தான் பாக்கி இருக்கு. போட்டில் அவள் கூட்டின்னு போகிறான், நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டில் கூட்டின்னு போவோம். ஆனால் அது கூட டேஞ்சர்னு சொல்கிறான். நாங்கள்லாம் ஒரு சின்ன வயசில் போயிருக்கேன், ஆனால் என்னோடய ஃபேமிலியெல்லாம் நான் கூட்டின்னு போகலை இந்த அணையை காமிக்கிறதுக்கு. அவள் போட்டில் கூட்டின்னு போகும்போது நடுக்கடலில் கொண்டு போய் நிறுத்தி நகையெல்லாம் கழட்டி கொடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கவுத்து விட்டுருவேன்னா சொல்லியிருக்கானா 2-3 பேரை. அதனால் அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ணுறதை விட்டுட்டோம். சின்ன வயசில் நாங்கள் 4 பேச்சுலர்ஸ் போனோம், எங்கள் கையில் ரொம்ப அவன் அடித்து பிடிச்சிருந்தாருன்னு 10 ரூபா கூட வந்திருக்காங்க. அதனால தைரியமாக நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம் சின்ன வயசில். அவன் கூட்டிகிட்டு போகிறான், ஒரு 10 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எங்கே பாக்கி இருக்கோ அதை அப்படியே காமிக்கிறான். அதனால தான் சொன்னேன் ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது அப்படின்னு. அது அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்துலனா லெட்ஸே 40 இயர்ஸ் இருக்கும், அடியன் ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த இதில். ஆனால் இப்போ வந்து ரெக்கமெண்டட் நாட் டு கோ, ஏன்னா அவன் நகையெல்லாம் பிடிங்கி விட்டுறான் அப்படின்னு எதோ சொல்கிறான். மேபி குரூப்பாக போனால் அவன் விடுவானா என்னமோ தெரியாது, நமக்கு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இவன் எல்லாம் போய் அந்த சுவேல மலையில் போய் இறங்குறான். இந்த சுவேல மலையில் இறங்கின உடனே இவன் அப்படியே விபீஷணன் ராமனுக்கு இதுன்னு அப்படியே அந்த மலை உச்சி கூட்டின்னு போய் காமிச்சிட்டு இருக்கான். அப்படி காமிச்சுட்டு இருக்கும் பொழுது திரிக்கூட மலை, 3 மலை இருக்குன்னு சொன்னது. திரிக்கூட மலை நடுவில் இருக்கிற மலை கீழே, அதாவது ராவணனுடைய அரண்மனை வந்து பார்த்தா திரிக்கூட மலை வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு ரிசார்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஏரியா அங்கே இருக்கார். ராவணனுடைய மாளிகையில் ராவணன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை சுற்றி 10 பேர் கொடையை வச்சுட்டு, அது சொல்கிறாங்க வெண்கொற்ற குடை அப்படின்னு, கொடையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். கோயிலில் பெருமாளுக்கெல்லாம் பிடிச்சிட்டு வெள்ளையாக கொடை வச்சுட்டு இருப்பாங்க, அது மாதிரி 10 பேர் சுற்றி நின்று பிடிச்சிட்டு இருக்கான். ராவணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு கோபம். அவ்வளவு கோபத்தில் என்ன பண்ணுறான், நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு தாவு நேர போய் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு கடைசியில் சுக்ரீவன் என்ன பண்ணுறான், 2 விஷயம் தெரிஞ்சுடுத்து. ராவணனாலையும் சுக்ரீவனை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுடுத்து ராவணனுக்கு. ஏன், நேற்றுக்கு பார்த்தோமே, வயிற்றில் இருக்கிற அந்த மாலை இருக்கிற வரைக்கும் கொல்ல முடியாது இல்லையா? அதே சமயம் ராவணனையும் சுக்ரீவனால் கொல்ல முடியல, ஏன்னா இவனுடைய வரம் வேறு, ராவணனால் தான் கொல்லப்படணும்னு விதி இருக்கு. அதனால 2 பேருமே ஒருத்தர் கொல்ல முடியலன்னு உடனே இவன் என்ன பண்ணான், சுக்ரீவன் ராவனுடைய தலையில் இருக்கிற 10 கிரீடங்களையும் பிடுங்கி எடுத்துட்டு கீழே தள்ளிட்டு ஒன்றை மட்டும் சாஸ்திரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டான். தாவி நடுமை வந்து ராமன் கிட்டக்க வந்து நிற்கிறான். அப்படி நின்ன உடனே ராமன் சொல்கிறான், ஏன்பா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன், நீ என்னோட தம்பி, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு சீதையை வாங்கிட்டு வந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு. இது கம்பர் வந்து இந்த பாசுரத்தை கொஞ்சம் விளையாட்டுக்கு சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது பெரியாழ்வார் திருமொழியில் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் தெரியும் இல்லையா? அதை வந்து வெண்ணெய் அலைந்த குணுங்கும் எம்பிரான் நீரான வாரான்னு கூப்பிடுறான். அதுக்கு எப்படி கூப்பிடுறா, ஒரு 10 பாசுரத்துலையும் நீ சாப்பிட்டு நீ குளிச்சுட்டு வா, உனக்கு சூடாக அப்பு பண்ணி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வா, சக்கரை பொங்கல் பண்ணி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வா, உனக்கு நல்லா காய்கறிலாம் சூடாக உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சொல்கிறான். கிருஷ்ணன் வர்ற மாதிரி தெரியல. கடைசியில் கிருஷ்ணனை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான், அம்மா யசோதை கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான், பாரு நீ குளிக்காம இப்படி அட்டுவா அசிங்கமாக இருந்தேன்னா நப்பின்னை உன்னை பார்த்தா கேலி பண்ணுவா அப்படின்னு. நப்பின்னை வானில் சிரிக்கும் மாணிக்கமே என்மணியே மஞ்சனமான நீராடாய். அதாவது சக்கரை பொங்கல் கொடுத்தா கூட கவலைப்படாத கிருஷ்ணன் நப்பின்னை சிரிக்கும்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி கம்பராமாயணத்தில் இவன் சொல்ற, சுக்ரீவன் வந்து ஒரு மகுடத்தை எடுத்துட்டு போயிட்டானோ இல்லையா, அந்த மகுடத்தை எடுத்துன்னு போன உடனே சுக்ரீவனுக்கு இது ராவணனுக்கு கவலையா. என்ன கவலைன்னா, ஐயோ
இது சீதைக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை கேள்வி பண்ணுவாளே அப்படின்றாங்க. கிரீடம் போனது கவலை இல்லை, மற்ற படைத்தலைவர்கள்லாம் கேள்வி பண்ணா கூட கவலை இல்லை, சீத்தை கேள்வி பண்ணிடக்கூடாது. அது ஒரு பாசுரத்தில் வேறு அவர் சொல்கிறார், என்றவன் இறங்கும் காலத்தில் வரும் ஒரு வருத்தம் ஒரு பாட்டு வருது. இதே மாதிரி பின்னாடி இன்னொரு பாட்டு வர போகிறது, நாளைக்கு பார்க்கலாம். அதை நான் அந்த பாசுரத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, கம்பேரிசன் இதெல்லாம் என்ன இது. அதாவது அப்பத்துக்கு மயங்காத கிருஷ்ணன், அதுவும் கிருஷ்ணனுக்கு எவ்வளோ வயசு, அவனும் அம்மா குளிப்பாட்டி விடுற 3 வயசோ 2 வயசோ, அப்போவே அந்த இதுன்னா இவனுக்கு ராவணனுக்கு எவ்வளோ இருக்கணும். சீதை கேள்வி பண்ணி வாடே பயந்தானா. ராமன் இந்த மாதிரி நீ வராமல் இருந்தால் நான் உன்னை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதத்தஸ்மின் நிமித்தானே திருஷ்ட்வா லக்ஷ்மண பூர்வஜः சுக்ரீவம் சம்பரிஷ்வஜ்ய ராமோ வசனம் அப்ரவீத். சுக்ரீவன் பார்த்து ராமன் சொல்றான், அப்பா நீ திரும்பி வராமல் இருந்தா சீதையை நான் திரும்ப பெற்று என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு கேட்குறான். அடுத்தது அப்புறமும் சொல்றான், நீ வராமல் இருந்திருந்தா நான் ராவணனை கொண்டுட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பரதனை அயோத்திய ராஜாவை முடிவிட்டுட்டு நான் உயிரை விட்டுருப்பேன் அப்படின்றான். ஹத்வாகம் ராவணம் யுத்தே சபுத்திர பலவாகனம் அபிஷிச்ய லங்காயாம் விபீஷணமதாபிச்ச பரதே ராஜ்யமாரோப்ய யக்ஷே தேகம் மகாபல. அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்து போயிட்டோம். இந்த சேதுவை தாண்டறதுக்கு முன்னாடியே விபீஷணனுக்கு லக்ஷ்மணன் மூலமாக பெருமாள் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அது இன்னைக்கு அந்த க்ஷேத்திரத்தை நீங்க போய் பார்க்கலாம். தனுஷ்கோடி போற வழியில லெப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள போனால் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும். முன்னாடி அந்த இடத்துல கடல் இருந்தது, இப்போ அவ ரோடு போட்டு வச்சிருக்கான், அது பார்க்க முடியும். அது டெம்பரரி பட்டாபிஷேகம். அதனால இங்கே இவர் என்ன சொல்றார், ராவணனை வதம் பண்ணிட்டு லங்கையில போய் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அயோத்தியாவுக்கு போய் என் தம்பி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு. இங்கே வழக்கம் போல ஒரு கேள்வி வரும், லக்ஷ்மணன் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு இல்லையா? அவர் சொல்றார், நான் போனேன்னா லக்ஷ்மணனும் பின்னாடி வந்துடுவேன். இது இன்டைரக்டா முதல்ல சொன்னார் இல்லையா? பாலகாண்டத்தில் அயோத்தியா காண்டத்திலே அந்த விஷயம் வந்தது. அப்படியே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு சின்ன வித்தியாசம். அத்தியாத்ம ராமாயணத்தில் சுக்ரீவன் ராவணனை அடித்ததாக கதை இல்லை. அதுக்கு பதிலா ராமனே என்ன பண்றானா, ராவணனுடைய அந்த கிரீடத்தெல்லாம் பார்த்த உடனே ஒரு அம்பை எடுத்து 10 கிரீடங்களை கீழே தள்ளிட்டான் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்றது. இட்ஸ் எ டிஃபரன்ஸ் பிட். சுக்ரீவன் போனதை சொல்லலை, ஆனால் ராமன் அம்பு விட்டதை சொல்றது. இதான் ஒரு டிஃபரன்ஸ். அதாவது நெட் ரிசல்ட் என்ன, ராவணனுடைய கிரீடம் கீழே விழுந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா யார் தள்ளி விட்டா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, ரெண்டுலாம் ஒன்று தான் இல்லையா? அப்புறம் ராமன் இது கடைசியாக ஒரு தடவை ராவணனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை அங்கதன் மூலமாக தூது விடுறார். இப்போ எதுக்கு அங்கதனை தூது விடணும், ஏன் அங்கதன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றான்.